வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒன் டே ரொட்டீன் விளாக் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு எடுத்த ஒன் டே ரொட்டீன் விளாக். அதை தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வீட்டுக்கு யார் வந்திருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்தாங்க அப்படின்னா சிந்துவோட ஃபேமிலி வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சிந்து வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைக்கு நைட்டே வந்துட்டாங்க. அவங்க வந்ததை வந்து நம்ம விளாக் எடுக்கலை. அப்போ இருந்தால் எடுத்துருந்துருக்கணும். அவங்க வந்தது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 6:30 வந்துடுவாங்க, இல்லை 7 மணிக்கில் வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அவங்க வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி 8:30 இருக்கும். சிங்கநல்லூர்கிட்ட நல்ல ஒரு டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவங்க வரையில். அதனால் வந்து நம்ம சாப்பிட்டு தூங்கிட்டோம். அதனால் விளாக் எடுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் காலையிலேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. அவங்க அங்கேருந்து வரும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அது இல்லாமல் நம்ம இங்கே பக்கத்தில் போயிட்டு மீன் எடுத்துக்கலாம், மீன் குழம்பு, மீன் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போய் மீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து கிளம்பி போயிட்டு அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த விளாகு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டீ குடிச்சிட்ருக்கோம். நீ தாங்க. வாங்க டீ குடிக்கலாம். தலைக்கு என்ன வச்சுக்க தம்பியை வெயிலில் வச்சுருக்கோம், காயருக்கு. வெயிலில் வச்சுருக்கோம், காயருக்கு. அவங்க அக்காவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறா. இவ தான் என் அக்கா. ஒரு நாளைக்கு 100 முத்தம் கொடுப்பா. சீமார் மாதிரி இருக்கிற மண்டையை கொண்டு வந்து என் மூஞ்சி லாட்டுவா. வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். காலையிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றலாம் அப்படின்னு இருக்கேன். ஏப்பா, நீங்கள் என்ன கடைக்கு போய்ட்டு வந்துடுறீங்களா? என்ன வாங்கிட்டு வரீங்க? பிஸ்ஸா எத்தனை? 2 கிலோ வாங்கிக்கலாம். பாறை உனக்கு ஒரு துண்டு, எனக்கு ஒரு துண்டு. எனக்கு சென்டர் பீஸ் பிளேஸ் பாறை. கடிக்க முடியாது. கேட் சாவி தான், கேட் சாவி தான். ஏய் வெளிய நாய்க்குட்டி இருக்கா? இல்லை வாக்கிங் போகிறாங்க. நாய்க்குட்டி கையில் தொடக்கூடாது. இப்போ சொல்லிட்டேன், கடிச்சு வச்சிரும். 7 குட்டி இருக்குது, இங்கே தான் இருக்குது. 7 குட்டி இருக்குது. நாய்க்குட்டி யாராவது நாய்க்குட்டி தட்டிங்கன்னா அடி எழுவோம். சின்ன சாவி பெருசு. இது இப்படி அந்த டைட் ஆகிடாதா? கொஞ்சம் டைட் பண்ணுறோமா? சைஸ் தெரியல, அதனால. என்னது இது? ஓ நல்லா இருக்கு. நீ ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துருக்கணும். அதை எது பண்ணிட்டு வந்து போட்டிருந்தா கூட தெரியாது. அதனால தான்ப்பா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா சைஸ் தெரியாம மொத்தமாக அது இது அந்த கம்பி எடுத்து இது எடுத்துகிட்டு வந்துருக்கணும். கம்பியில் போட்டு கொக்கி மாதிரி இது பண்ணிடலாம். கம்பியில் போட்டோம்னா தான் நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஈஸியாக கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டைட்டானா. ஸ்பெயின் மிஸ்ஸஸ் அர்ஜென்டினா பாப்பா. இந்த கம்பி வேணுமா அந்த கம்பி போட்டுக்கிறீங்களா? நான் தான் ஸ்பெயின். அப்பளே கம்பி கொண்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சண்டே வந்து சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு. டீ எல்லாம் குடிச்சிட்டு இப்போ போய் மீன் ஒரு 2 கிலோ இருக்குது. என்ன பிரியா 200 கிலோ? 2 கிலோ 400 அப்படியா? 120 ரூபா 130 ரூபா தானே வரும். இது என்ன பருப்பா? பருப்பு எதுக்கு? காலையில் சாப்பிட்றதுக்கு. காலையில் சாப்பிட்றேன். மீன் எடுத்துகிட்டு சொல்லிட்டு பருப்பு. பருப்பு சரி, எக்ஸ்ட்ரா சாம்பார் எதுவும் வைக்கிறியான்னு நினச்சேன். 2 கிலோ மீன். காலையிலத்துக்கு வந்து சாப்பாடுமே வருது. சாப்பாடு சின்னவங்க அதெல்லாம் சொல்ல என்ன சொல்லையோ இன்னும் எடுக்கல. சாம்பார், தேங்காய் சட்னி, இட்லி காலையில் சாப்பிட்றதுக்கு. மதியானம் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷலு? பார்த்தீங்கன்னா வெளியில் பாப்பாவும் 2 பாப்பா வெளியில் விளையாண்டுருக்காங்க. இங்கே இவங்க ஆர்வமாக உட்காந்து வசம்பு வந்து தாத்தாக்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்து அதை எடுத்து காமிச்சிட்டேன், எடுத்துட்டேன்.
சும்மா உப்பு பருப்பாட்ட காரியா? சரி கடை அப்புறம் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மீனுக்கு ஃப்ரைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மீன் ஃப்ரை மட்டும்தான். மீன் ஃப்ரையும் சிக்கன் குழம்பு. சிக்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு மத்தியானத்துக்கு. அப்படித்தானே? நாட்டுக்கோழி குழம்பு, மீன் வறுவல், சாப்பாடு, ரசம், பொரியல், அப்பளம், வடை, பாயாசம் இருக்குது. தேங்காய் சட்னி அரைக்கணுமாமா? பிரியா போய் தேங்காய் சட்னி அரைப்பான். காலையிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தாரு, வீடியோ ஆன் பண்ணாமல் கையில் வச்சுட்டு பேசிட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இருக்கும். பேசிட்டு மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாவே மறந்துடுது எல்லாம். பண்ணுறது அந்த அளவுக்கு இருக்குது. வாழ்க்கையே மறந்து போயிடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுதான் சொல்கிறேன், நான் மறந்துடுச்சு. தப்பு நான் மீனை குளிப்பாட்டி வெயில் வைக்க போறியா? வெயிலெல்லாம் வைக்கல. மசால் தடவின மச்சான். உங்களே தான் மசாலா தடவை வெயிலில் கொண்டு வைக்கணும். சட்னி நீ அரைச்சிரு. டிஃபன் ரெடி ஆயிடுச்சுல, சட்னி மட்டும் அரைச்சி நான் போய் தம்பி பக்கத்தில் இருக்கிறேன். என்னமோ நீங்கள் தான் டிஃபன் ரெடி பண்ண மாதிரி சொல்கிறீங்க. வேறு யார் ரெடி பண்ணு நினைக்கிறேன்? நான் இது மீன் வாங்கிட்டு வந்தது யார்? வாங்கிட்டு வந்தது நீங்கள் தான். என்ன கழுவி எல்லாம் மசாலாலாம் போட்டு வச்சிங்க. நான் தானே கழுவுனேன், நான் தானே மசாலா போடுறேன். செய்வோம் விட மாட்டேன். நான் தான் மசாலா போடுறேங்கிற, நீ தான் கையை இது பண்ணிட்டு பையனுக்கு காரம் அடிக்கும் டக்குன்னு தூக்குனேன்னா நான் போடுறேங்கிற. இப்போ கேட்க மாட்டேங்கிறேன். லெமன் புளிஞ்சு விட்டியா? சரி அப்படியே ரெடி பண்ணி வீட்டு சட்னிக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இல்லை எடுக்கணுமா? ஒரு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டுமா? பார்த்தீங்கன்னா சிந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறாங்க. பிரியா வந்து மதியத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே. அப்படி தானே? வேண்டாம் பையன் வேறு எந்திரிச்சிட்டான். தாளிச்சு விட்டுவோம். சரி தங்க. சரி அம்மா கூப்பிடலாமா? நான் உனக்கிட்டு இருக்கேன். குழம்பு கொதிக்குது. அது போக அது பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து ஊற வச்சுருக்கேன். புளியும் தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சுடு தண்ணி இது பண்ணி ஊற வச்சுருக்கேன். தம்பி குளிக்க வைக்கிறதுக்கு அப்பாவும் அம்மா வந்துட்டாங்க. என்ன திடீர் மாற்றம் அப்பா? ஃபுல்லாக எடுத்துட்டீங்க. நல்லா இருக்கு. பார்த்தீங்களா? அப்பெல்லாம் இப்போ நான் அதுதான் சொன்னேன். இப்போ அவரை சொல்லியிருக்கணும். தம்பிக்கு வந்து சாம்பிராணி போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அம்மா குளிக்க வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தம்பி குளிச்சுக்கிட்டு இருக்கான். குழம்பு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வைக்கணும். ரசத்துக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி சாம்பிராணி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரசம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு உட்காந்தாச்சு. இல்லையா? மீன் மட்டும் இருக்கணுமா? மாமாவும் அத்தையும் வந்தாங்க. தம்பி குளிக்க வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டு சாப்பாடு எப்போ போடுவான்னு காத்துட்டு உட்காந்துருக்கலாம். கேட்டால் என்ன விசில் வரணுங்கிறேன். தம்பி தூங்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுற? சரி போய் பாரு. போ 3 விசிலா? எத்தனை விசிலு? சரி. சிந்துவோட அம்மாவும் தினேக் அண்ணாவோட அம்மாவும், இவங்க 2 பேரும் அம்மாவும் அத்தையும் வந்திருக்காங்க. இவ இங்கே ஒழிஞ்சிருக்கா, நைட்டி பட்டிருக்கு. அவங்க மாமாவும் வந்திருக்காங்க. சமையல் ரெடியா? சாரிங்க இதே தப்பு திரும்ப பண்ணுற வைக்கிறீங்க. என்ன ஸ்பெஷலாக தான் சாப்பாடு நாட்டுக்கோழி குழம்பு. எந்த நாட்டுக்கோழின்னு கேட்காதீங்க.
கோயம்புத்தூர் நாடு. கோயம்புத்தூர் கோழியா? கோயம்புத்தூர் கோழி. அதோட ரசம், ரசம், அப்புறமா சிக்கன், மீன் வறுவல். மீன் வறுவல், இதில் ஒரு சாப்பாடு. சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம். திருப்பி சண்டே ஸ்பெஷல் எல்லோரும் வந்துட்டாங்க. சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவோம். ஆமாம் வாங்க சாப்பிடலாம். பெரிய ரவுண்டாக இருக்க. வாங்க சாப்பிடலாம். மதியானம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டோம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மணி. 2 மணிக்கு படுத்தோமா, எல்லோரும் 4 மணிக்கு தான் எல்லாருமே தூங்கியாச்சு. பிரியாவும் தம்பி இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எழுந்திரிச்சு ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் காஃபி வைக்கலான்னு சொல்லி பால் ஊற்றி அடுப்பில் டீ வைக்க போகிறேன். அவங்களுக்கெல்லாம் டீ வைக்கிறதுக்கு பால் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. பாப்பாங்களாம் பாருங்கள், குளிச்சு வாண்டுகள்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லோரும் வெளியில் உட்காந்துருக்குறாங்க. பிரியா தூங்கிட்டு இருக்கிறா. எல்லாம் உண்ட மயக்கம். எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வாரம் முழுக்க வேலைக்கு போகிறனால அந்த ஒரு நாள் ரெஸ்ட்டுங்கிறனால எல்லோரும் சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. சரி டீ வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பலாம். இப்போ தம்பி எந்திரிச்சான். தம்பி பார்க்குறது தான் வந்தாங்க. காலையிலேருந்து வெயிட் பண்ணி தம்பி இப்போ தான் எந்திரிச்சிருக்கிறாரு. அம்மா கிளம்பிட்டாங்க 2 பேரும். கிளம்பிட்டாங்க. தெரியுதுங்களா? தெரியுது. பாய். பாத்துருமா, யாரை பார்த்துமா? தம்பியை பாத்துருங்க. அப்புறம் அப்படியே வெளியில் தராதா, அப்படியே மூளையில் பூட்டி அள்ளிடு. பாத்திரம் கொஞ்சம் கழுவ வேண்டியது இருக்குது. பாத்திரத்தை கழுவிடலாம். தம்பியை தொட்டியில் போட்டு தூங்க வச்சுருக்குது. அவர் தூங்க வச்சுருக்குது. காவலுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அக்காவை உட்கார வச்சுருக்குறோம். தம்பி தூங்குறானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அவங்க அக்காவுக்கு உட்கார வச்சுருக்குது. நம்ம பாத்திரமெல்லாம் கழுவிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். மதியானம் வச்ச சாப்பாடு குழம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. சாப்பிட்டு ஒரு டம்ளர் பூஸ்ட் ஆற்றி குடிச்சிட்டு தூங்க போகிறோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. குட்டிமா வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்குள்ள பாயெல்லாம் விரித்து விட்டாங்க. நம்மளுக்கு வந்து உள்ளே ரெடி ஆயிடுச்சு. தம்பி வந்து இன்னும் தூங்கலை. அவங்க அப்பா தூங்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் ஆனால் இன்னும் தூங்கலை. கொஞ்சம் நேரம் ஆகும். இன்றைக்கி சண்டே ரொட்டீன் 1 டே ஃபுல்லாக நம்மளுக்கு இப்படி தான் போச்சு. இடையில டீ குடித்தது எடுத்தீங்களா? சரி. இடையிலலாம் டீ சாப்பிட்டோம், டீ குடித்தோம், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு இப்படி தான் போச்சு. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய் டாடா.